Hi student, 12th standard chapter 11 exercise 11.3 sum number 3. Suppose the amount of the milk daily or the milk வந்து daily வந்து நமக்கு distribute பண்றாரு with a minimum 200 liter and maximum 600 இருக்கா. அவர் distribute பண்ணும்போது ஒரு நாளைக்கு எப்படி டெய்லி வந்து நமக்கு 2 லிட்டர் அது மேக்ஸிமம் நான் 6 லிட்டர் மேலே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஓகே வித் ப்ராபிலிட்டி அந்த 200க்கும் 600க்கும் லிட்டரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதர் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க கே 200 600 வேல்யூ கொடுத்துறாங்க ஜீரோ அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் வந்து கே வேல்யூ என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் கேட்குறாங்க ப்ராபிலிட்டி டென்சிட்டி அந்த சேல்ஸ் பண்ணும்போது 300 லிட்டருக்கும் 500 லிட்டருக்கும் உள்ள நமக்கு வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க ஓகே அப்போ நம்பர் ஆஃப் 3 கொஸ்டின் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம் கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸ் மைனஸ் இன்படி ப்ளஸ் இன்படி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு தான் ஒன் நமக்கு 200க்கும் 600 வேல்யூ தான் கே வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸில் நமக்கு கே வேல்யூ இன்டு டிஎக்ஸ் கே வந்து கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டா டிஎக்ஸ் பண்ணால் எக்ஸ் நமக்கு லிமிட்டு அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு அப்போ 400 அப்போ கே ஈக்குவல் டு 1/400 இதான் நம்ம கே வேல்யூ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே செகண்ட் கொஸ்டின் டிஸ்பிளின் ஃபங்க்ஷனா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம் ஓகே அதான ஃபங்க்ஷன் நமக்கு ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு மைனஸ் இன்படி ப்ளஸ் இன்படி நமக்கு மைனஸ் இன்படி ப்ளஸ் இன்படி இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா ஒரு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்படி எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி தான் ஓகே இந்த மைனஸ் இன்படி 200 இன்டர்ல எக்ஸ் டினோட் பண்ணால் அப்போ மைனஸ் இன்படி எக்ஸ் எஃப் ஆஃப் டிடி இதோட ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ரிசல்ட்டுக்கு நமக்கு ஜீரோன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட ஜீரோன்னு தெரியும் நமக்கு அப்போ ரிசல்ட் டோட்டல் வேல்யூ நமக்கு 0 நெக்ஸ்ட் செகண்ட் அது இஸ் மைனஸ் இன்படி 200க்கும் 600ல எக்ஸ் டினோட் பண்ணுறோம் இப்போ மைனஸ் இன்படி 200 எஃப் ஆஃப் டிடி ப்ளஸ் 200 டு எக்ஸ் எஃப் ஆஃப் டிடிடி இந்த வேல்யூ நமக்கு ஜீரோன்னு தெரியும் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கே இன்டு டிடி ஓகே நெக்ஸ்ட் நமக்கு கே கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க வேல்யூ 1/400 இன்டு நமக்கு டிடி பண்ண டி லிமிட் 200 டு எக்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இதான் நமக்கு செகண்ட் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் 600க்கும் இன்ஃபினிட்டிக்கு டேம்ல எக்ஸ் கன்சிடர் பண்ணோம் அப்போ வரும் மைனஸ் இன்ஃபினிட்டி 200 பிளஸ் 200 டு 600 பிளஸ் 600 டு எக்ஸ் டைம்ஸ் ஸ்டார்டிங் எண்டிங் என்ற வேல்யூ 0 ஆகிடும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கை ஃபைன் பண்ணுறோம் ஓகே அப்போ இந்த ரிசல்ட்டை மட்டும் இருக்கும் கே இன்ட்டு 200 டு 600 டிடி அப்போ கே வேல்யூ முன்னாடியே ஃபைன் பண்ணிட்டோம் 1/400 டிடி பண்ணால் டி 200 டு 600 அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு 400 கேன்சல்ஸ்னா 1 ஓகே நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும் நமக்கு பிள்ளைகிட்ட போய் சப்ஜெக்ட் பண்ணுங்க ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஜீரோக்குன்னா ரிசல்ட் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் கமா 200 நெக்ஸ்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் நமக்கு செகண்ட் 400 1/400 எக்ஸ் மைனஸ் 200 ஓகே இது நமக்கு 200 கமா 600 க்ளோஸ் இன்டர்வல் நெக்ஸ்ட் லாஸ்ட் 1 நமக்கு 600 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இதான் நமக்கு டோட்டல் ஃபங்க்ஷன் ஓகே 600 டு இன்ஃபினிட்டி இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இதை முடிச்சிட்டோம் லாஸ்ட் கொஸ்டின் தான் நமக்கு 300க்கும் 600க்கும் லிட்டரில் அவர் மில்க் வந்து சேல்ஸ் பண்ணும்போது அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ கேட்குறாங்க 300க்கும் 600க்கும் அப்போ பி ஆஃப் 300 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 500க்கு இன்டர்வெல்ல அவர் மில்க் வேணா சேல்ஸ் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி வேல்யூ கேட்குறாங்க நமக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் 300 டு 500 f of x into dx f of x கொஸ்டின்ல தெரியும் k வேல்யூ அப்ப 300 500 k into dx இப்போ நெக்ஸ்ட் சிம்பிளை பண்ணுங்க ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு k வந்து 1/400
டிஎக்ஸ் பண்ணால் எக்ஸ் லிமிட்டு 300 டு 500. அப்போ லிமிட் 1/400 500 minus 300 equal to 200 divided by 400. அப்போ 1/2. ஓகே, இதான் நமக்கு அதோட வேல்யூஸ். ஓகே, இல்லை எனக்கு இந்த ஃபார்மேட் போடுறதுனா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். நான் சொல்லிட்டோம் பி ஆஃப்னா வரும் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பின்னு வரும். எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனில் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராப்ளம். ஓகே, எஃப் ஆஃப் 300 என்ன 500 எஃப் ஆஃப் 500 மைனஸ் எஃப் ஆஃப் 300. 500 எந்த இன்டர்வல் நமக்கு இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் 300 நமக்கு அதே சேம் நமக்கு இந்த ரெண்டு மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து போகணும். ஓகே, இல்லை எனக்கு டேரெக்டாக என்ன வரும் இப்படியே இன்டெகிரல் ஃபைன் பண்ணி போட்டாலும் கரெக்டாக. இதான் நமக்கு தேர்ட் கொஸ்டின். ஓகே, வேற எந்த மெத்தட் போட்டால் சேம் தான், எதிராக மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.